இதோட விட்டா நீங்க அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உன்னை ரேப் பண்ணாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி 6 பேர் சேர்ந்துன்னு எங்களை ரொம்ப அசிங்கமா பேசிட்டு தரக்கோழிவா என் பொண்ணா இதெல்லாம் பண்ணா. பாலியல் வன்கொடுமை செய்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக காவல்துறையினர் தங்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மாணவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள அனகோடி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் மகளான கல்லூரி மாணவி ரித்திகாவை அதே பகுதியை சேர்ந்த மங்கம்மாளின் உறவினர்கள் 9 பேர் கத்தியால் குத்தியும் பாலியல் வன்கொடுமை செய்தும் வீடியோ எடுத்துள்ளதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர சம்பவம் குறித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட ரித்திகா புகார் கொடுத்துள்ளார். ஆனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக தங்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட மாணவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். என் பேரு மங்கம்மா, அனகோடி என்ற ஊரு, எங்க ஊரு படலம்ம கோவில், கிருஷ்ணகிரி மாவட்டம். எங்க மாமனார் அவங்க வீட்டாண்ட போயிருந்தோங்க. நானும் என் பொண்ணு போயிருந்தோங்க. அங்க ஏற்கனவே சண்டை பிடிச்சுன்னு இருந்தாங்க எங்க மாமனார் கிட்ட. ஏன்னு எங்க பொண்ணு கேட்டதுக்கு ஃபர்ஸ்டே எங்களுக்கு ஆல்ரெடி கேஸ் இருக்குனால இந்த ங்கன்னா சரியா போகுது அன்ட்டு என்னவும் எங்க பொண்ணவும் பயங்கரமா பிடிச்சி நடிச்சுட்டு என் பொண்ணை உன்னை கிடத்தா சரியா போகுதுன்ட்டு மஞ்சுநாதன்றவன் சூர்யாலாம் கழுத்தை எடுத்துட்டு அப்புறமா என் பொண்ணவன் டாப்பெல்லாம் கழட்டிட்டு எங்களை அடிச்சுட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இது பண்ணிட்டு எங்களை ரொம்ப அசிங்கமா பேசிட்டு தரக்கோழிவா என் பொண்ணா இதெல்லாம் பண்ணா. என் பேர் ரித்திகா, எங்க ஊர் அனகோடி, கிருஷ்ணகிரி மாவட்டம். எனக்கு வயசு 18. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். நானும் அம்மாவும் 3ஆம் தேதி தாத்தா வீட்டாண்டு போயிட்டு இருந்தாங்க. எப்பயும் போவாங்க வேலைக்கும் போல அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. அப்ப தாத்தா பாட்டி கிட்ட 10 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. சண்டை பிடிச்சுன்னு தாத்தா பாட்டியை கெட்ட வார்த்தையில பேசினிருந்தாங்க. போய் நான் ஏன்பான்னு தாத்தா கிட்ட தான் கேட்டேன். தாத்தா கிட்ட கேட்டதுக்கு வந்துட்டு இருக்கிறாப்பாரு ஆம்பளை மாதிரி வீடியோ பிடிச்சி அவங்க மிண்டக்காரங்க போலீஸ், இவங்க மிண்டக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காட்டுறதுக்கு வந்துடுறாங்க வீடியோ பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசிங்கமா பேசினாங்க. அசிங்கமா பேசிட்டு இறுதி போன் இருக்கிறதுனால தானே வீடியோ பிடிக்கிற, போனை எடுத்து உடச்சிட்டா எப்படி வீடியோ பிடிப்ப அப்படின்னு போனை உடச்சிட்டாங்க. போனை உடச்சிட்டு நீ உயிரோட இருக்கிறனால தானே எல்லாம் பண்ணிட்டு திரும்புற, உன்னை சாவிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சூரிய எடுத்து கழுத்தை அறுத்துட்டாங்க. மஞ்சுநாதன்றவங்க கழுத்தை அறுத்துட்டு இதோட விட்டா நீங்க அடங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி உன்னை ரேப் பண்ணாதான் சரியா வரும் அப்படின்னு சொல்லி 6 பேர் சேர்ந்துன்னு ரேப் பண்ண வந்தாங்க. டாப் கழட்டிட்டாங்க, பேட்டேஜ் பண்ணாங்க. டாப் கழட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த அசிங்கத்துல கீழே விழுந்துட்டோன்னே எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு கரெக்டா நீதி வேணும். அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சரியான தண்டனை தரணும் சிஎம் சார் கேட்டுக்கிறேன். விஜய் அண்ணா நம்பிதான் இந்த பேட்டி கொடுக்கிறேன். அவர் இத பார்த்துட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். படிப்பு சம்பந்தப்பட்டது எல்லாமே மொபைல்ல தான் இருக்கு. மொபைல் வாங்கி அவங்க கிட்ட இருந்து மொபைல் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் சார் கிட்ட.